ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, மீனாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அவங்க கிளம்ப போகிற நேரம் பார்த்து ஒரு ஆம்புலன்ஸ் வருது. அந்த ஆம்புலன்ஸில் ரோஹினியோட அம்மா கிறிஷுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்தோன்னா முத்துக்கு மீனாக்கு ஷாக் ஆகுது. என்ன ஆச்சுன்னு விசாரிப்பாங்க. அவங்களும் விஷயத்த சொல்கிறாங்க. கிறிஷ் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு வண்டிக்காரன் அடிச்சு போட்டு போனதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிறிஷுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும். மீனாவும் முத்துவும் கூடவே இருந்து எல்லா உதவியும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நடக்குன்னா ரோஹினியோட அம்மா ரோஹினிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. கிறிஷுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ரோஹினிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்னம்மா நீ அவனை கூட ஒழுங்கா பாத்துக்க மாட்டியான்னு சொல்லி திட்டுறாங்க. லாஸ்டா நான் உடனே கிளம்பி வரேன்னு சொல்றாங்க. ஆனா ரோஹினியோட அம்மா வேணாம்னு சொல்லுவாங்க. முத்துவும் மீனாவும் இங்கே தாண்டி இருக்காங்க, நீ வந்தா மாட்டிப்ப, அதனால வர வேணாம்னு சொல்றாங்க. அதை கேட்ட ரோஹினிக்கு இன்னும் ஷாக் ஆகுது. அவங்க எப்படி அங்கன்னு கேட்கும்போது ரோஹினியோட அம்மா விஷயத்த சொல்றாங்க. மீனாக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, அப்பதான் எங்களையும் பார்த்தாங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் ரோஹினியால சும்மா இருக்க முடியல, கிறிஷை பார்க்கணும் போலே தோணுது. அதுக்காக ரோஹினி ஒரு பிளான் பண்றாங்க. அது என்னன்னா, ரோஹினி மனோஜிட்ட போய் சொல்றாங்க, மனோஜ் இந்த கெட்டிலாம் நமக்கு ஃப்ரீயாக தான் வந்துச்சு, இதில் பாதி கெட்டியில் வந்து நம்ம சுற்றி இருக்க ஹாஸ்பிட்டலுக்குலாம் ஃப்ரீயாக கொடுப்போம், இதனால் நம்ம கடைக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பொருள்லாம் சேல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மனோஜ் நல்ல ஐடியான்னு சொல்கிறாரு. ரோஹினி சில கெட்டில்ஸ் எடுத்துட்டு அதே சாக்கா வச்சு கிறிஷை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஒருவேளை முத்துவும் மீனாவும் பார்த்தாங்கன்னா இதை சொல்லி சமாளிச்சலாம் நினைக்கிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே முத்துவும் மீனாவும் ரோஹினியை பார்த்துருவாங்க. எதுக்காக இங்கே வந்தேன்னு விசாரிக்கிறாங்க. ரோஹினி விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்து ஆரம்பத்தில் ஷாக் ஆகிறாரு. என்னது கடையில் இருக்க பொருள்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறியா, அப்போ கடை நிலைமை என்ன ஆகுதுன்னு கேட்குறாரு. அதுக்கு ரோஹினி வந்து இல்லை, இது ஃப்ரீயாக வந்த ப்ராடக்ட் தான், கடை ப்ரொமோஷனுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம், இதனால் நிறைய பெரிய பெரிய பொருள்லாம் விற்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்து நல்ல ஐடியான்னு சொல்கிறாரு. லாஸ்ட்டாக முத்து என்ன பண்ணுறாரு, அவர் விசிட்டிங் கார்டை ரோஹினிட்ட கொடுத்து, இந்த என் கார்டை வாங்கிக்கோ, கடையோடு சேர்த்து எனக்கும் கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணு, இந்த கூஜாவை எங்கெல்லாம் கொடுக்குறியோ என் கார்டையும் சேர்த்து கொடு, எனக்கு 4 சவாரி எக்ஸ்ட்ரா வரும்னு சொல்கிறாரு. ரோஹினி சரின்னு சொல்லிட்டு கார்டை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, ஒரு வழியாக ரோஹினி போய் கிறிஷை பார்க்குறாங்க. கிறிஷை பார்த்தோம் ரொம்ப எமோஷனல் ஆவாங்க. அம்மான்னு நான் ஒருத்தி உயிரோட வந்து உன்னை ஒழுங்காக பார்த்துக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறாங்க. என் வாழ்க்கைக்காக ஒன்று அனாதையாக விட்டேன்னு சொல்லி ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி ரோஹினி வெளியே வரும்போது முத்துவும் மீனாவும் திரும்ப ரோஹினியை பார்க்குறாங்க. 3 பேரும் கிறிஷை பற்றியும் கிறிஷோட பாட்டியை பற்றியும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து லைட்டாக கோவப்படுறாரு. அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கான், ஏதோ துபாயில் போய் வேலை பார்க்குதான், வயசான அம்மாவையும் சின்ன பையனையும் தனியாக விட்டு அது ஏன் துபாய்க்கு போச்சு, என் கையில் மட்டும் கிடச்சுன்னா 4 அற விடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. அதெல்லாம் கேட்ட ரோஹினிக்கு செம்ம கடுப்பாகுது. அதோட தான் இன்னைக்கு சீரியலில் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, டாக்டர் வந்து கிறிஷை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு. கட்டு பிடிக்கிறதுக்கு திரும்ப 2 நாள் கழிச்சு வர சொல்கிறாரு. ரோஹினியோட அம்மாவும் சரி நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம், 2 நாள் கழிச்சு வந்து கட்டை பிரிச்சுக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் முத்துவும் மீனா விட மாட்டாங்க. எதுக்கு சும்மா அலைஞ்சிட்டு இருக்கீங்க, 2 நாள் தானே எங்கள் வீட்டில் தங்குங்க, கிறிஷுக்கு கட்டெல்லாம் பிரிச்ச பின்னாடி ஒரே தான் ஊருக்கு போகலான்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் ரோஹினியோட அம்மா வேணான்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் மீனாவும் முத்து விட மாட்டாங்க. அவங்களை கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாகுது. ஆமாங்க, விஜயாலாம் பயங்கரமாக கோவப்படுறாங்க. இவங்களை எதுக்கு இங்கே கூட்டு வந்தீங்க, இங்கே நாம தங்குறதுக்கே ரூம் பத்தல, இதில் இவங்களை எங்கே தங்க வைக்கிறது, ஒழுங்காக இவங்களை வெளியே அனுப்புங்கன்னு சொல்லி கோவப்படுவாங்க. கடைசியாக எல்லாருமே பேசி கிறிஷையும் அவங்க பாட்டியும் வீட்டில் தங்க வைக்கலாம் முடிவெடுக்கிறாங்க. ஆனால் விஜயாக்கு அது சுத்தமாக பிடிக்காது. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, இந்த விஷயம் ரோஹினிக்கே சிக்கலாம் முடிய வாய்ப்பு இருக்குங்க. ஆமாங்க, கிறிஷுக்கு கண்ணில் கட்டு போட்டிருக்காங்க, அவரால் பார்க்க முடியாது. இருந்தாலும் ரோஹினியோட குரலை கேட்டு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாரு. இது எங்கள் அத்தையோட குரல்னு சொல்லி போட்டுவிடலாம் வாய்ப்பு இருக்குது. அது ஏதாவது குழப்பத்தை உண்டாக்கலாம். இல்லை ரோஹினியும் அவங்க அம்மாவும் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம், அதை மீனா இல்லை வேற ஏதாவது கேட்கலாம் வாய்ப்பு இருக்குங்க. ஆமாங்க, குறைஞ்சபட்சம் ரோஹினியை பற்றி பாதி உண்மையாச்சும் வெளியே வந்தால் நல்லா இருக்குங்க. ரோஹினிக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயம்லாம் வெளியே தெரியாட்டினா கூட ரோஹினி வந்து இவங்களோட பொண்ணு தான், அவங்க பணக்காரி இல்லைன்ற விஷயம் வெளியே தெரிஞ்சால் நல்லா இருக்குங்க. என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீல் அப்டேட் கொடுத்துட்டேக்கேன். பை கைஸ்.